அனைவருக்கும் வணக்கம். நாம இப்ப பாக்கியலட்சுமி சீரியல்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. பாக்கியலட்சுமி ஈஸ்வரிக்கு புரியுற விதமா என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, அத்தை யார் எப்படியோ இருந்துட்டு போறாங்க, எனக்கு வேலைக்கே போறதா சந்தோஷம் அப்படின்னு சொல்லி முடிக்கிற அந்த கேப்ல பாக்கியன்னு ஒன்று சொல்றேன், தப்பா எடுத்துக்கத விவாகரத்து வாங்கினவங்களா சேர்ந்து வாழலாம் நீயே சொல்ற, ஏன் பாக்கியா நீ கோபியோட சேர்ந்து வாழ்றதை பற்றி யோசிக்க கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸ்வரி கேட்குறாங்க. உடனே பாக்கியா சட்டுன்னு கோவப்படுறாங்க. கோவப்பட்டாலும் அந்த கோவத்தை நம்ம ஈஸ்வரி கிட்ட காட்டக்கூடாதுன்னு ரொம்ப பொறுமையாகவே ஈஸ்வரிக்கு பதில் சொல்கிறாங்க. அத்தை உங்கள் பையனோட சேர்ந்து வாழ எனக்கு விருப்பமே இல்லை, நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? உங்கள் பையனோட சேர்ந்து வந்து பழையபடி நான் வீட்டிலேயே இருக்குன்னு சொல்கிறீங்க. உங்களுக்கு இப்போல்லாம் வயசானதுனால நிறைய விஷயம் மறந்துடுறீங்க. ஆரம்பத்தில் உங்கள் பையனும் நானும் பிரிஞ்சதுக்கான காரணமே அதுதான். அவர் வேலைக்கு போயிட்டு நான் வீட்டில் இருக்கிறதா பெரிய காரணமாக இருந்துச்சு. இப்போ நான் சந்தோஷமாக இருக்கிறேன். உங்கள் பையனை பார்த்துக்கிறதுக்கு துணையாக இருக்கிறதுக்கு எல்லாம் 3 பசங்க இருக்காங்க. கண்டிப்பாக அவங்க அப்பாவை தனியாக விட மாட்டாங்க. எனக்கு அவரோட சேர்ந்து வாழ துளி கூட விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியா சொல்லிட்டு அடுத்த கட்டமாக அவங்களோட ரெஸ்டாரண்ட் வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ரெஸ்டாரண்ட்டில் இவங்க எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்கிற அந்த சமயத்தில் கவுன்சிலர் வழக்கம் போல் வராரு. வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, என்னம்மா எனக்கு உன் மேலே ரொம்ப பெரிய சந்தேகமாக இருக்குது. ஏன்னா நேற்று ஒரு பெரியவர் வந்தார், அவங்க அம்மா சமைச்ச டிஷ்ஷை சமைச்சு கொடுத்ததாகவும் அது ரொம்ப பிரமாதமாக இருக்குன்னு அவங்க சொன்னாங்க. அது எல்லாமே நீங்கள் செட் பண்ண ஆளோ இருக்குமோன்னு எனக்கு ரொம்ப சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கவுன்சிலர் சொல்ல, உடனே நம்ம பாக்கியவும் செல்வி என்ன பண்ணாங்கன்னா, என்ன இப்போ உங்களுக்கு பிரச்சனை? அப்படி பிரபலமாக ஆகணுன்றது எந்த அவசியமும் எனக்கு இல்லை. பெரியவர் ஆசைப்பட்டு கேட்டார், அதை சமைச்சு கொடுக்க வேண்டியது என்னோடய கடமை. அதனால் நான் சமைச்சு கொடுத்தேன், மற்றபடி எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. உடனே என்ன பண்ணுறாங்க கவுன்சிலர்னு பார்த்தேன். அப்படியா, சரி, மனசில் நினச்சதை சமைச்சு கொடுக்குறது தானே உங்களோட பிளானே. என் அக்கா அடிக்கடி டீ குடிக்கும்போது ஒன்று செஞ்சு கொடுப்பாங்க, அந்த ஸ்வீட்டு ரொம்ப அருமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அதை செஞ்சு கொடுங்கன்னு போய் உட்காந்துடுறாரு. இதனால் பாக்கியம் வந்து என்ன சொல்கிறீங்க, தலையும் இல்லாமல் வாழை இல்லாமல் சொன்னால் என்ன, அதில் என்ன இருந்துச்சு, எப்படி செஞ்சாங்க அப்படி சொன்னால் தானே எல்லாம் செய்ய முடியும்னு சொன்னதுமே நம்ம கவுன்சிலர் வந்து கொழுக்கட்டை தான் கேட்டிருக்காரு, அதுவும் வாழையில வச்சு செஞ்சுருக்காங்கன்னு. அவர் கேட்டபடியே நம்ம பாக்கியாவும் செஞ்சு கொண்டு வந்து கொடுத்துட்றாங்க. சாப்பிட்டு ஆஹா ஓஹோன்னு சொல்லிட்டு நம்ம கவுன்சிலர் வந்து இதுக்கப்புறம் பிரச்சனையே பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு மைண்டோட கிளம்பி போயிடுறாங்க. கிளம்புறதுக்கு முன்னாடி நம்ம பாக்கியம் ஒரு பக்கம், எந்த பிரச்சனையும் இல்லாமல் வாங்க, சந்தோஷமாக வேணுங்கிறத சொல்லுங்கள், செஞ்சு தரோம், சாப்பிடுங்க, கிளம்புங்க, என் அக்காவோ தங்கச்சாவே நினச்சிக்கோங்க, தேவையில்லாத பிரச்சனை பண்ணி அதுக்கு சமாதானப்படுத்துகிற விதமாக நடந்துக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா சொல்கிறாங்க. உடனே கவுன்சிலரும் கிளம்பிடுறாங்க. அந்த சமயத்தில் நம்ம கோபி இனியா எல்லாருமே பாக்கியாவோட ரெஸ்டாரண்ட் போகிறாங்க. ரெஸ்டாரண்ட்டில் வந்து மனசில் சொன்ன டிஷ்ஷை பாக்கியா சமைச்சு கொடுக்குறது அவங்களோட புது டெவலப்மெண்ட்ஸ்க்கான அடித்தளம் அப்படிங்கிறத வந்து பாக்கியா சொல்லிடுறாங்க. அதனால் வந்திருக்கிறவர் கேட்டபடி நம்ம பாக்கியா அற்புதமாக செஞ்சு கொடுத்துட்றாங்க. உடனே நம்ம கோபி என்ன பண்ணுறாங்கன்னா, பாக்கியா கையால் சமைச்சு கொடுத்த ஒரு டிஷ்ஷை இனியா கிட்ட சொல்ல, இனியா வந்து அதை கோபி கிட்ட சொல்கிறாங்க. கோபி கேட்ட போலவே நம்ம பாக்கியாவும் செஞ்சுட்டு வந்து கொடுக்க, இதை சாப்பிட்டு கோபி வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்குது, நான் ஒரு நாள் மீட்டிங் முடிச்சுட்டு டென்ஷனாக வந்தப்போ நீ செஞ்சு கொடுத்த, ஒரு வாயில் வச்சதுமே அந்தளவுக்கு டேஸ்டியாக இருந்துச்சு பாக்கியா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, பாக்கியா வந்து இங்கே பாருங்கள், மனசில் பிடிச்சதை செஞ்சு கொடுக்கறது மட்டும்தான் என்னோடய வேலை, அவங்களோட பர்சனலாக கேட்குறதுக்கு என்னோடய வேலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா போயிடுறாங்க. உடனே இனியாவும் கோபியும் இதை நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. என்னாக போதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.